வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பெரவலூர் கிராமத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தெருமுனை கூட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் நா. செல்வசேகரன் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றியம் ஆண்டார்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட பெரவலூர் கிராமத்தில் பாகம் எண் 277, 278 என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் MSK ரமேஷ்ராஜ் ஆலோசனையின் பேரில் சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வழுதிகை நா. செல்வசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த தெருமுனை கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் திருவொற்றியூர் வாசு கருணாநிதி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இதில் திமுக ஆட்சியில் கடந்த 4½ ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட விடியல் பேருந்து பயண திட்டம், மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், மீஞ்சூரில் உடற்பயிற்சி பூங்கா, பொன்னேரி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது, இலவச மின் இணைப்பு, கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள், மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி உட்பட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், கிளை அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டம் நடந்தது. மோடி SIR கொண்டு வந்தார். இந்த 100 நாள் வேலை கடைசியாக மகளிருக்கு தேவையான அந்த திட்டத்தை அவன் கை வச்சு இப்போ காந்தி பேரை நீக்கி அந்த வேலையில் 60% காசை தமிழ்நாடு தான் போடணும், 40% தான் நாங்கள் தருவோம். அது வந்து வேலை உறுதியளிப்பு திட்டம். அந்த திட்டங்களை சட்டம் 2025, 2005 சட்டம். அது மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம் 2005. அது பேரை அது மாற்றலாம் முடியாது. ஆனால் அந்த காந்தி பேரை நீக்கிறதுக்காக இன்னைக்கு அந்த பேரை எடுத்துட்டாரு. மோடி 1000 செஞ்சாலும் சரி, இங்கே தமிழ்நாட்டில் எதுவும் நடக்க போகிறதே கிடையாது. அவர் என்ன தான் பண்ணாலும் சரி, திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்ற சொல்லுவார், கொரோனா வந்தால் கைத்தட்ட சொல்லுவார். இன்னைக்கு விஜய் மாதிரி ஆளு, சீமான் மாதிரி ஆளு ஓட்டை பிரிக்கிறதாங்க அவரோட வேலை. ட்ரெண்டு உருவாக்கி ஓட்டை பிரித்து திமுக ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறாரு. எதுவுமே நடக்க போகிறது இல்லை. 2026 தேர்தலில் நம்மலாம் பார்க்க போகிறோம். மீண்டும் கழக தலைவர் அண்ணன் தளபதியார் முதலமைச்சர் ஆக போகிறாரு. அதுதான் உறுதி. இந்த விஜய் மாதிரி ஆள்லாம் வந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. சினிமா நடிகருங்க பச்சையாக போய் சொல்கிறாரு. ஒரே வார்த்தை தான் நான் சொல்லி முடிக்கிறேன், பேச்சாளர் பேசணும், நீங்களும் அவசரப்படுறீங்க. விஜய் பச்சையாக போய் சொல்ல 200 கோடி சம்பளத்தை நான் விட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்தேன்னா பத்திரிகையாளர் இருக்கிறீங்க, நாளைக்கு செய்தியில் வரணுது. 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்தோம். நீங்கள் எதுக்கு மலேசியா போனார்? ஆடியோ லான்ச் பண்ணதானே போயிருக்காரு. ஜனநாயகம் படம் நடிச்சிருக்கிறாரு இல்லையா? எப்படி நீங்கள் படத்தில் நடிகர் நான் விட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க? மறுபடியும் அடுத்த படம் அட்லி இருக்கிறார், அந்த படத்தை நீங்கள் நடிக்க போகிறீங்க, விட்டுட்டு வந்தேன்னு எப்படி சொல்கிறீங்க? மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏமாலி ஆக்குறாங்க. 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அவர். நான் படம் நடிக்கிறத விட்டு வந்து உங்களுக்காக வேலை செய்கிறேன்னு சொல்கிறாரு. 41 பேரை கொண்டுட்டார். 41 பேரை கொண்டுட்டு ஷூட்டிங் நடத்திட்டு நீ பச்சையாக போய் சொல்கிறாரு. இதுக்கு வந்து அந்த மத்திய அரசு தாங்கி பிடிக்குது. எவ்வளோதான் தாங்கி பிடிச்சாலும் சரிங்க, திமுகவோட எதிர்ப்பாளர்கள் வச்சு அவங்க என்னதான் அரசியல் நடத்தாலும் சரி, இந்த பொன்னேரி தொகுதியிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது. மீண்டும் தளபதி அவர்கள் ஆட்சி அமைப்பார். அதற்கு நீங்கள்லாம் உறுதுணையாக பெரவலூர் மக்கள் இருக்க வேண்டும் என்று கூறி நம்முடைய தம்பி வாசு கருணாநிதி அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார்கள்.